நான் உங்கள் லியோன் ராஜ்குமார் பேசிகிட்டு இந்த வீடியோவில் நம்ம எப்படி நோபிட்டா எஃப்எஃப் லோகோ பண்ணோன்னா பார்க்க போகிறோம். அதாவது ஏன் லோகோ எப்படி பண்ணோன்னா பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிப்பு கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ராட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டு வரேன். இப்போ பாஸ்வேர்டு போடலாம். ஏன் பாஸ்வேர்டு தனித்தனியாக ரைட் கார்னரில் வரும். ஏன்னா நண்பர்களே, நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறோம், நீங்கள் வீடியோவே பார்க்காம போய் பண்ணுறீங்க. அதனால பாஸ்வேர்டு தனித்தனியாக போடுறோம். இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்துடும். ஓகேயா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேவையானது. இப்போ வாங்க பிஎஸ்சிசி ஓப்பன் பண்ணலாம். இப்போ பிஎஸ்சிசி ஓப்பன் பண்ணோடனே ப்ளஸ் கொடுத்து பிளாங்க் டாக்குமெண்ட் வந்துடும். இதில் போயிட்டு 800 இதுலேயும் போயிட்டு 1500 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் கொடுத்து ஃபோட்டோ லேயர் கொடுத்துட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ ஷீல்டில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஷீல் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து லோகோவை இம்போர்ட் பண்ணிடுங்க. லோகோவை கரெக்டாக அதில் செட் பண்ணி வச்சுடுங்க. நல்லா வாங்க. இந்த கொண்டு அப்படியே அந்த நேரம் அந்த ஷார்ப்பில் இருக்கணும். நான் பாருங்க இந்த மாதிரி வச்சு டிக்கி கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஷீல்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் போய்ட்டு டிண்ட் இருக்கும். டிண்ட் கொடுத்து லூமினாசிட்டி 0 வச்சுட்டு கலரை கிளிக் பண்ணி அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லோகோவில் இருக்கிற அந்த ஷர்ட்டில் ஒரு கலர் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து டிக்கி கொடுத்துருங்க. இப்போ வந்துடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் லேபில் டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணலாம். இப்போ நமக்கு பிக்சல் லேப் டெக்ஸ்ட் வந்துடும். நோ டெக்ஸ்ட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் நோபிட்டா எஃப்எஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். எஃப்எஃப்னு போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே நண்பா, இது அப்படியே நான் உங்களுக்கு ஒரு ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்ட் அப்படியே போட்டு ரெடி பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேம் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒபிட்டோ, அதாவது நீங்கள் அந்த லாஸ்ட்டு வர அந்த 2 வேர்டை மட்டும் இப்படி தூக்கி வச்சுருங்க. அடுத்து நியூ டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ பாருங்கள் நான் போடுறேன். ஏற்ற மாதிரி அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோகோவே இருக்குது, லோகோவுக்கு மேலே இதை வச்சுருங்க. ஷீல்டு கீழே இருக்கட்டும், அதான் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் கொடுத்துருங்க. நான் அதுக்கப்புறம் மோடில் வச்சுக்கோங்க எப்போவுமே. அடுத்து என்ன பண்ணுங்கள், மோடு மைனஸில் வச்சுட்டு பாதி கரெக்டாக எடுத்துக்கோங்க. சாரி, செலக்ட் பிக்சல்ஸ் கொடுத்துட்டு வார்ப்பு போங்க. சரி, இப்போ செலக்ட் பிக்சர்ஸ் கொடுத்துட்டு வார்ப்பு போய்க்குங்க. இந்த 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 ஒரு ஏரோ இருக்க லைட்டாக தூக்கி விட்டுருங்க.
ஓகே, இப்போ அது ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பிக்சல் நஞ்சு கொடுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நண்பா. நீங்கள் வால் படித்தானா உங்களுக்கு ஒரு கேர்வினஸ் கிடைக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெயிண்ட் போய்க்கிங்க. பெயிண்ட் உள்ள போயிட்டு நான் இந்த கலர் போட்டு வச்சுருக்கேன். இதில் இப்போ நான் கொஞ்சோண்டு பெயிண்ட் அடிக்கணும். செலக்ட் பிக்சர்ஸை நான் கேன்சல் பண்ணிவிட்டு என்னாச்சு செலக்ட் பிக்சர்ஸ் லைக் பிக்சல்ஸ் செலக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஷேர்ட்டுக்கு நான் கலர் அடிக்கிறேன். கலர் அடிச்சுட்டு நீ என்ன பண்ணணும்னா எஃபெக்ட்ஸ் கொடுங்க, கிளேசியன் பிளர் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பண்ணக்கூடாதுன்பா. ஒரு எம்டி லேயர் போடுங்க. ஒரு கரெக்டாக அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் கொடுத்து கிளேசியன் பிளர் கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் க்ளோவியாக இருக்கும். இதே மாதிரி அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து லோகாவையும் டெக்ஸ்டிங்கையும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் டவுன் மெர்ஜ் ஆகிடுச்சு. அடுத்து திருப்பி செலக்ட் பிக்சர்ஸ் கொடுத்துக்குங்க, ஃபில்லட் ஸ்ட்ரோக் கொடுத்துக்குங்க. ஸ்ட்ரோக்கில் போயிட்டு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் வச்சுட்டு, ஆனால் ஒரு பர்சன்டேஜ் வச்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து ப்ளஸ்ஸு கொடுங்க. blank டாக்குமெண்ட் 1500. இப்போ நம்மளுக்கு வந்துடுச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை கொடுத்து ஃபில்லர் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு டைப்பு ஃபில்லு கொடுத்துட்டு டிக்கி கொடுத்துருங்க. அடுத்து ப்ளஸ்ஸு கொடுத்து ஃபோட்டோ லைப்ரரி கொடுத்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணால் அந்த லோகோவை எடுத்துக்கோங்க. நான் லோகோவை எடுத்துக்கிறேன். பிஎஃப்சிசி ஏன் நம்ம ரெடி பண்ண லோகோ. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சென்டராக இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சைஸு பொறுத்து வச்சுக்கோங்க. நான் எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இதை நல்லா நான் வைக்கிற மாதிரியே வைங்க. நல்லா பெருசாக அந்த மூஞ்சி தெரிகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. டிக்கி கொடுத்துருங்க. அடுத்து இன்னொன்று இருக்குல்ல, இது லாஸ்ட்டு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த லாஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு அடுத்து இந்த லோகோவுக்கு கலர் எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணி பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. பெயிண்ட் அடிச்சு விட்டு கிளேசியன் பிளர் கொடுத்துட்டு மை காட் ஒரு எம்டி லேயர் அடிச்சு போடுங்க. ஒரு எம்டி லேயர் அடிச்சு நான் ட்ரை போட்டு விட்டுறேன். கிளேசியன் பிளர் கொடுத்து கரெக்டாக டிக்கி கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, லீனியர் டாஜ் கொடுத்துருங்க. அடுத்து திருப்பி இங்கே கொடுத்துட்டு நல்லா இங்கே கொடுத்துட்டு கிளேசியன் பிளர் கொடுத்துட்டு டிக்கி கொடுத்துட்டு லீனியர் டாஜ் செக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அடுத்து நான் உங்களுக்கு பேக்கில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன் பாருங்கள். இப்படி ஒரு இமேஜ் இருக்கும். அதை ஃபுல்லாக அப்படி வச்சு டிக்கி கொடுத்துருங்க. இது என்ன பண்ணுங்கள், இதை லீனியர் டாட் கொடுத்துருங்க. அப்படி கரெக்டாக வந்துடும். இந்த இமேஜை ஃபுல்லாக மேலே தூக்கி வச்சுருங்க.
இதை எஃபெக்ட்ஸ் கொடுத்து டின்ட்டு கொடுத்து இந்த கலரை கொடுத்து வச்சுருங்க. லூமினாசிட்டி வச்சு என்ன ஆகணும் அப்போ காட்டுறேன் பாருங்கள். நல்லா இப்படி யாரா லூமினாசிட்டி 0 வச்சுட்டு கலரை கொடுத்துட்டு டிக்கி வச்சுருங்க. ஓகேயா? அடுத்து திருப்பி என்ன பண்ணுங்கள், ப்ரஷ் எடுத்து கொஞ்சோண்டு இங்கே பெயிண்ட் அடிச்சு விடுங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள், மாஸாக இருக்குது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டன் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. அடுத்து இதுக்கு கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்து இந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கிங்க. ஓகே நண்பர்களே, டாடா பை, see you. I'm Manjunath Kumar. Bye.